இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே பாப்பு ஃபேமிலியில் உள்ள எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரொம்ப ஒரு சோகமான நாள். நான் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பு ஃபேமிலியில் உள்ள எங்கள் சித்தியோட அம்மா ஒரு கத்தருக்குள் அவங்க நித்திரை அடைந்து விட்டாங்க. 2 நாளாக உடல் பலவீனமாக இருந்து அவங்க கத்தருக்குள்ள நேற்று நைட்டு அவங்க நித்திரை இறந்துட்டாங்க. சரிங்களா? அதனால அவங்களுக்காக நீங்க உங்க தனிப்பட்ட ஜபத்துல அவங்க குடும்ப ஆறுதலுக்காக, அவங்க விட்டு போயிருக்கிற மகன்களுக்காக, மகள்களுக்காக, பேர பிள்ளைங்களுக்காக நீங்க கண்டிப்பா நம்ம ஃபேமிலியில இன்னைக்கு ஒரு துக்கமான நம்ம குடும்பத்துல ஒரு மரணம் நிகழ்ந்து விட்டது. மரணம்ன்றது எல்லாருக்கும் ஒரு நாள் இருக்கும். நான் சாகாமையே இருப்பேன் அப்படின்றவங்க யாருமே கிடையாது. திடீர்னு நம்மளை விட்டு எதிர்பார்க்காத சும்மா நல்லாயிடுவாங்கன்னு பார்த்தேன், திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அது நம்மளால ஏற்றுக்க முடியாது. அதுவும் அம்மான்னு சொல்லும் போது நம்ம ரொம்ப இழந்துடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு உறவு யாருன்னா அம்மா. அதனால ரோஸ் சித்தி அவங்க அவங்க அம்மாவை இழந்துருக்குறாங்க. அதனால அவங்க மனசு எவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் பிளஸ்ஸி மாதிரி சின்ன பசங்களா இருக்கும் போது எங்க சித்திக்கு 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க காயார்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, தோசை, கறி குழம்பு, அதுக்கப்புறம் சித்திக்கு தேவையானது எல்லாமே சனிக்கிழமைனா 10 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக அவங்க சித்தியோட வீட்டுக்கு, அவங்க பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. என்ன பண்ணுவாங்க, அவங்க செஞ்சுன்னு வந்தது எல்லாத்தையும் அவங்க பொண்ணுக்கு, பேரன் பசங்க, மருமகன் அப்படிலாம் பாதுகாத்து, இப்போ பசங்க நல்லா காலேஜெலாம் வளர்ந்துட்டாங்க. உடல் நிறைய பலவீனம் அவங்களுக்கு. கத்தருக்குள்ளாக அவங்க நம்ம எல்லாரையும் விட்டு இந்த இம்மையை விட்டு மறுமைக்கு ஆண்டவரோடு கூட அவங்க நேயன் வீட்டினில் சிறப்போட நெடுநாள் குடியாய் அவங்க அழிவே இல்லாத, மரணமே இல்லாத ஒரு இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால அவங்க விட்டு போன கடமைகள், அவங்க நிறைவேறாத ஆசைகள், அவங்கள மாதிரி நாமளும் வாழணும். தலைமுறை ஆசீர்வாதம் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆத்மா கத்தருக்குள்ளாக இந்த மரண காரியங்கள் எல்லாவற்றையும் சிறப்பாக முடிச்சு நல்ல ஒரு அடக்க ஆராதனை நடக்கும்படியாக நீங்கள் வாங்க, நான் அவங்க ஃபோட்டோவோட நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்களும் அங்கே தான் போகிறோம். இப்போ தான் சர்ச்சு முடிச்சுட்டு வந்தோம். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சிரிக்கிறவர்களோட சிரியுங்கள், அழுகிறவர்களோட அழுங்கள் வேதமே சொல்லுது. இன்னைக்கு சித்தி ரொம்ப கண்ணீரில், ஒரு தாயை இழந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய வலி. சரிங்களா? அதனால நாமளும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிப்போம். நன்றி.